ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க யாருக்காச்சும் மேஜிக் கார்டன் பத்தி தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேஜிக் கார்டனா அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இன்னைக்கு எந்த புக்கோட ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மந்திர பழந்தோட்டம் அப்படின்ற ஒரு புக்கோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து சிறுவர்களுக்கான புக், ஒரு ஸ்டோரி புக்னு கூட வச்சுக்கலாம். பிகாஸ் இதுல எந்த மாதிரி ஒரு ரைட்டிங் ஸ்டைல் இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சிறுவர்களுக்கு வந்து படிக்கும் போது ஆர்வம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரியல் லைஃப்ல நடந்த விஷயத்த ஒரு ஸ்டோரி மாதிரி வந்து இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. சோ எனக்கு இது எந்த கேட்டகரியில சேர்க்கறது அப்படின்னே தெரியல. ஸ்டோரி புக்கான்னு கேட்டா அதுவுமே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. பட் இது வந்து ரியல் லைஃப்ல நடந்த விஷயத்தையும் கொஞ்சம் ஸ்டோரியா கொடுத்துருப்பாங்க. சரி, இது சின்ன பிள்ளைங்களுக்கான புக் அப்படின்னு சொன்னீங்களே, பெரியவங்க படிக்க கூடாதா அப்படின்னு கேட்டா தாராளமா நீங்களும் படிக்கலாம். பிகாஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த புக்ல நம்ம லேர்ன் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இது நீங்க படிக்கிறது மட்டும் இல்லாம உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க இதை படிச்சு சொல்லியும் காமிக்கலாம். கண்டிப்பா சிறுவர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. பட் இந்த புக்கை சின்ன பிள்ளைங்க வாசிக்கிறாங்க அப்படின்னா ஒரே தடவை ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு புரிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா அது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா நானே வந்துட்டு சில லைன்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப ரீட் பண்ணும்போது தான் எனக்கு ஓகே இதுதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. நான் வந்து சம்டைம்ஸ் புக்கோட பேக் சைட்ல இருக்கிற கண்டென்ட்டை பார்த்து ஓகே இதுதான் கண்டென்ட், புக்ல இதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிப்பேன். பட் இந்த புக்கை நான் அப்படி படிக்கல. ஒருவேளை அப்படி ரீட் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த புக்கை படிக்கும்போது இது உண்மையா இல்ல ஸ்டோரியா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்தது. இதுல வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வந்து நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்புறம் பார்த்தா சரி ஓகே உண்மையான ஸ்டோரியை தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. பட் நான் சொன்ன மாதிரி சிறுவர்கள் இதை படிக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே புரியுமான்னு கேட்டா டவுட் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ நம்ம கூட அதை வாசிச்சு அவங்களுக்கு இதை நம்ம சொல்லலாம். சோ இந்த புக்ல வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க, இவர் இதான் பண்ணிட்டு இருக்காரு, இது இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது கண்டிப்பா அவங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு. புக்கோட பேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 50 பேஜ் தான் இருக்கும். சின்ன புக்கு தான் இது. வந்து நான் நச்சனை பதிப்பகத்துல வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன். பிரைஸ் பாத்தீங்கன்னா 60 ரூபீஸ் வரும். சோ கண்டிப்பா நீங்க ரீட் பண்ண உட்கார்றீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒன் சிட்டிங்ல இந்த புக்கை முடிச்சிடலாம். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலிடா ஒரு 130 ஹவர்ஸ்ல இருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் ஆச்சு. புக்கோட ஆத்தர் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க, இலியின் அதுக்கப்புறம் செகால். தமிழ்ல யார் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் தோத்தாத்ரி அப்படின்றவங்க வந்துட்டு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. சோ புக்கை பத்தின டீடைல்ஸ் வந்து ஓரளவு பார்த்துட்டோம். இப்போ வந்து ஸ்டோரிக்குள்ள போவோம். நம்ம ஸ்டோரியில வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிச்சூரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க. சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி இருக்கு. அங்க வந்து மிச்சூரின்ஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் இருக்கு. சோ அங்கதான் வந்துட்டு அந்த மந்திர பழந்தோட்டம் ஒண்ணு காடு மாதிரி வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்திலேயே நிறைய பழந்தோட்டங்கள் இருக்கு. ஆனா இந்த மிச்சூரின்ஸ்ல இருக்கிறது வந்துட்டு உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பழந்தோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பழந்தோட்டம் மாதிரி வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த பழந்தோட்டத்துல ஏன்னு கேட்டா அங்க வித்தியாசமான பூக்களும் பழங்களும் வந்து வளருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேனை விட இனிப்பா இருக்கிற பேரிக்காய் அங்க இருக்கு. நம்ம டீ குடிக்கிறப்போ இந்த பேரிக்காயை நம்ம ஒரு கடி கடிச்சுக்கிட்டாலே போதுமா, அந்த டீக்கு சுகரே தேவையில்லை, அவ்வளோ இனிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு நாள் அந்த பழந்தோட்டம் வழியா 2 பசங்க நடந்து போறாங்க. அப்ப வந்து அங்க ஒரு மரம் இருக்கு. அதுல இருக்கிற பழங்களை வந்து அவங்க பாக்குறாங்க. சோ அதை பார்த்ததுமே முதல்ல ஒரு பையன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஆப்பிள் பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இன்னொரு பையன் இருந்துட்டு இல்ல இல்ல அது வந்து பேரிக்காய் பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ நல்லா பாரு, ஆப்பிளோட காம்பு வந்துட்டு ஒரு சின்ன குழிக்குள்ள பொருத்தப்பட்ட மாதிரி இருக்கும், ஆனா இது அப்படி இல்ல பேரிக்கால இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். சரி இதை நம்ம பறிச்சு இதை நம்ம சாப்பிட்டு பார்த்தா இது பேரிக்காயா ஆப்பிளான்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்துல ஒன்ன பறிச்சு 2 பேரும் ஆளுக்கு ஒரு துண்டு கடிச்சு பாக்குறாங்க. கடிச்சதுக்கு அப்புறம் முதலாவது சொன்ன பையன் என்ன சொல்றான் அப்படின்னா நான் சொன்னேன் இல்ல இது ஆப்பிள் டேஸ்ட்ல தான் இருக்கு அப்படிங்கிறான். ரெண்டாவது சொன்ன பையன் இல்ல இல்ல இது பேரிக்கா டேஸ்ட்ல தான் இருக்கு அப்படின்றான். மறுபடியும் குழப்பம் வருது. சரிப்பா உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், நம்ம பேசாம தோட்டக்காரர்கிட்டே போய் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தோட்டக்காரர்கிட்ட போயிட்டு அந்த பழத்தோட நேம் கேக்குறாங்க. சோ அந்த பழத்தோட நேம் வந்து ரெனேட் பெர்காமோட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சோ ரெனேட்னா அது ஒரு ஆப்பிள் வகை, பெர்காமோட் அப்படின்னா அது ஒரு பேரிக்காய் வகை. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரிக்காய் மரத்துல வளரக்கூடிய ஒரு ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அது எப்படி சாத்தியம்? இங்கதான் நம்ம மந்திரவாதியோட கைவரிசை வந்து இருக்கு. அது வேற யாரும் இல்ல மிச்சூரின் தான். சோ இவருக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே செடிகள் மேல நிறைய ஆர்வம் வந்து இவருக்கு இருந்திருக்கு. சோ இவர் சின்ன வயசுல என்ன பண்ணுவாராம், மரத்துல இருக்கிற மொக்குகளையும் தளிர் முனைகளையும் வந்துட்டு ஒண்ணு சேர்க்க ட்ரை பண்ணுவாராம். சோ மொக்குகள்னா ஒண்ணும் இல்ல, பார்ஷியலி ஓபன்டா இருக்கிற ஃபிளவர் இருக்கும்ல, அந்த மொட்டு வந்து பூவா மலர்ற ஸ்டேஜ்ல கொஞ்சமா இப்படி ஓபன் ஆகி இருக்கும்ல, சோ அந்த ஸ்டேஜ் தான் வந்துட்டு மொக்குகள் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒரு சிற்பி களிமண் கட்டிய பாப்பாரோ அப்படிதான் வந்து நம்ம மிச்சூரின் தாவரங்களையும் பார்த்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வந்து எல்லா செடிகளாலையும் அட் அ டைம்ல கடும் குளிரையும் சரி வெப்பத்தையும்
வெயிலையும் சரி கடும் மழையையும் சரி தாங்க முடிய மாட்டேங்குது. இப்போ ஒண்ணும் இல்ல, எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்லயே பார்த்தோம்னா நம்ம ஆசாசியா ஒரு ரோஜா செடி வாங்கி வைப்போம். ஆனா வெயில் நேரத்துல வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா சொல்லவே வேணாம், அது வெயிலுக்கு சீக்கிரமாவே அது காஞ்சு போயிடும். நல்லா பாத்தீங்கன்னா அந்த செடியில இருந்து நம்ம ஒரு பூவோ இல்ல 2 பூவோ தான் எடுத்திருப்போம். ஆனா அதுக்குள்ள வந்துட்டு அந்த செடி காஞ்சு போயிடும். சில நேரம் நம்ம அது கூட எடுத்திருக்க மாட்டோம், ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த செடி வந்து காஞ்சு போயிடும். சில செடிகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸா காத்தடிக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பாதிக்கப்படுது. சோ இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்துட்டு செடிகள் வந்து அஃபெக்ட் ஆக தான் செய்யுது. இது எல்லாத்தையுமே தாங்குற மாதிரி, இந்த கடும் மழையும் சரி வெப்பத்தையும் சரி கடும் குளிரையும் சரி தாங்குற மாதிரி எந்த ஒரு செடியுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிச்சூரினுக்கு தோணுது. இதை மைண்ட்ல ஏத்திக்கிட்டு நம்ம அப்படி ஒரு செடியை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செயல்பட ஆரம்பிக்கிறாரு. இந்த புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டைரக்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, ஒன்னு நார்த் இன்னொன்னு சவுத். சோ எதுக்காக இந்த 2 டைரக்ஷன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 டைரக்ஷன்லயும் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் வந்து இருக்கு. சோ சவுத்ல இருக்கக்கூடிய இந்த பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே குளிருக்கு பயப்படும், உஷ்ணத்துக்கு பழகுனது எல்லாமே வந்துட்டு சவுத்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுவே நார்த் சைட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கிற ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் எல்லாமே எவ்வளவு பெரிய குளிர் அடிச்சாலும் சரி நீ வாடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எதிர்த்து நிற்கும். ஆனா அது வந்து வெப்பத்துக்கு பழகுனது கிடையாது. சோ இப்படி 2 செட் ஆஃப் டைரக்ஷன்ஸ்ல இருக்கிறதுமே ஏதாவது ஒண்ணுக்கு தான் அடாப்ட் ஆகிருக்கு அப்படின்னும் போது இது 2க்குமே அடாப்ட் ஆகுற மாதிரியான ஒரு செடியை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுல அவர் இறங்குறாரு. இவரோட தோட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வடக்கு சைட்ல இருக்கு, அதாவது நார்த்ல வந்துட்டு இவரோட தோட்டம் இருக்கு, சவுத்ல வந்து இவருக்கு தெரிஞ்ச ஒரு தோட்டக்காரர் இருக்காரு. அவரோட தோட்டத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபெரே ரோயால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரிக்கா மரம் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்குமா. அதோட பழங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாயில வச்ச உடனே கரைஞ்சிருமா. சோ அவர் என்ன பண்றாரு, இப்படி ஒரு மரத்தை நம்ம கண்டிப்பா நம்ம நார்த்ல நம்ம வளர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாரு. அப்படி டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபெரே ரோயால் வந்து பூ பூக்குற வரைக்கும் அவர் வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ணிட்டு அந்த பூ என்ன பண்றாரு அப்படின்னா நார்த்ல வளரக்கூடிய உஷூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரிக்கா மரம் இருக்கு, அந்த பூ கூட மகரந்த சேர்க்கை வந்து பண்றாரு. இந்த 2 பூவையும் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இல்லையா கிராஸ் பாலினேஷன் பத்தி, சோ அதுதான் வந்துட்டு இங்க நடக்குது. அதுக்கப்புறம் அந்த பூ பழமா வந்ததும் அந்த பழத்தை எடுத்து கட் பண்ணி அதுல இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்து அவர் விதைக்கிறாரு. அதுக்கப்புறம் அதுல இருந்து என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்தது, அவர் எப்படி அதை அணுகுனாரு அப்படின்றது எல்லாமே வந்துட்டு மிச்ச ஸ்டோரியா இருக்கும். சோ இப்ப பண்ற இந்த ரிசர்ச்சையும் தாண்டி இன்னும் நிறைய ரிசர்ச் வந்து பண்ணுவாரு. கடைசியில வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்து அவருக்கு கிடைச்சதா, அதாவது இந்த கடும் குளிர் கடுமையான காற்று கடுமையான வெப்பம் இது எல்லாத்தையும் தாங்குற மாதிரியான ஒரு செடி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சார்ல, அப்படி ஒன்னு அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறது வந்துட்டு மிச்ச ஸ்டோரியா இருக்கும். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. கண்டிப்பா குழந்தைங்களுக்கு வந்து இதை நீங்க ரீட் பண்ணி ஒரு ஸ்டோரியா நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு இது ஆர்வத்தை தூண்டக்கூடியதா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. படிச்சுட்டு நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. சோ நான் பர்சனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இந்த புக்ல இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் புதுசா. பிளஸ் அது போக அவரோட விடாமுயற்சி, எத்தனை வருஷங்கள் இதுக்காக அவர் வெயிட் பண்ணுவாரு அப்படின்றதும் சொல்லியிருப்பாங்க. சோ எந்த அளவுக்கு வந்துட்டு அவருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுல வந்து ஈடுபாடோட அவர் பண்றாருன்னா ஒரு மனுஷனால இத்தனை வருஷம் வந்து வெயிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விடாமுயற்சி வந்துட்டு எனக்கு உண்மையிலேயே வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சோ கண்டிப்பா நீங்களும் இந்த புக்கை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு இந்த புக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நீங்க ஏற்கனவே இந்த புக்கை படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த புக்கை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதையும் தெரியப்படுத்துங்க. சோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இவ்வளவு தூரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்காக உங்களுக்கு மிக்க நன்றி. நீங்க என்ன இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் த்ரெட்ஸ்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கோங்க. இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் இட்ஸ் பிரியா, பாய்.